ஃபைனலி ராமேஸ்வரத்தோட ஃபைனல் பார்ட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்த இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சர்ச்சு. ஸோ அங்கே வந்து இந்த சுனாமி டைமில் வந்து டேமேஜ் ஆன சர்ச்சு, அந்த வீடு, அப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ், ரயில்வே ஸ்டேஷன், இந்த மாதிரி நிறைய இடங்கள் அங்கே இருக்கும். அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து இந்த சர்ச்சில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம போகிற வழி ஃபுல்லாக வந்து அந்த உட்டன் பாத்வே போட்டிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் டேமேஜாக தான் இருந்தது. இப்போ நீங்கள் குழந்தைங்க போகிறாங்க, நீங்கள் போகிறீங்க, பெரியவங்க போகிறாங்க, பார்த்து அந்த இடத்துல போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் வந்து 2-3 கடைகள்லாம் இருந்தது. அங்கே நிறைய அந்த சங்கு, கிளிஞ்சல் வச்சு செஞ்ச பொருள்லாம் இருந்தது. சவுண்டு நல்லா இருக்குல்ல, நல்லா இருந்தது அந்த சவுண்டு. காற்றுக்கு ஆடும்போது அதோட சவுண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் அங்கே வந்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா குட்டி குட்டி சங்கு அதெல்லாம் வச்சுட்டு வந்து பாசிலாம் வந்து ஹேண்ட்மேடாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி வந்தோன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான வியூ இருக்கும். அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த கடற்கரையில் வந்து ஒரு படகு இருந்தது. அந்த படகுல வந்து ஏறிட்டு அதில் வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் அந்த வியூ ரொம்பவே அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நான் வந்து ராமேஸ்வரம் போகிற வழியில் இந்த ராமர் கோவில் இருந்தது. அந்த ராமர் கோவில் போகலான்னு உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது செம்ம க்ரௌடு. இங்கெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். ஏன்னா பாப்பா வச்சு நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இங்கே ராமேஸ்வரத்தில் வந்து கோயிலுக்கு போகலான்னு ஒரு பிளான் இருந்தது. பாப்பா வந்து அழ ஆரம்பிச்சு அவளுக்கு ஃபீட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் 3 பேர் வந்துட்டோம். என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய சிஸ்டர் ஹஸ்பண்ட் மட்டும் உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களோட ஊருக்கு போனோம். ஸோ ராஜபாளையம், சங்கரன் கோவில் இதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு எல்லா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கும் போயிட்டு நல்லா அந்த டே ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நைட் வந்து டின்னருக்கு வந்து ஹோட்டல் போயிருந்தோம். அங்கே வந்து பாப்பாவோட எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் பாருங்களேன். நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியானமோ இல்லையோ, அவள் வந்து அந்த இலையோட கலரு, அங்கே வைக்கிற எல்லா ஐட்டம்ஸ் பார்த்து அவள் செம்ம எக்ஸைட்டாக இருந்தா. விகானா வந்து பயங்கர ஆக்டிவாக இருந்தா. நைட் டைமில் நாங்கள்லாம் டயர்ட் ஆகிட்டோம். அண்ட் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து விகானாவோட சில குறும்புகள் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். காட்டு வச்சு இந்த 2 days எங்களை விட விகானா தான் நல்லா என்ஜாய் பண்ணா. இது அவளுக்கான ஒரு ட்ரிப்பு.